இந்த கடல் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்துதான்ல வரணும். இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்துட்டு ஒரு ஆடியோ பேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் வந்துட்டு விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செய்கைகளை அவர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காரு. மத நல்லிணக்கம்னா என்ன? எந்த மதத்தை யார் நம்புகிறார்களோ, எந்த மதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அதில் எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இருக்கிறது தான் மத நல்லிணக்கம். இதை எங்கள் தலைவர் மிகச்சரியாக செய்து வருகிறார். இதற்கு வந்து நமக்கு எந்த விதமான அட்வைஸும் தேவை கிடையாது. இது இல்லை குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லை இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லை வேற ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்களுடைய அஜெண்டாவை அவங்க பேச தான் செய்வாங்க. நம்ம எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். இப்போது சரத்குமார் அவர்கள் வாரிசோட அந்த இசை வெளியீட்டு விழா நினைக்கிறேன். ஸோ அங்கே பேசும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, இவர் தான் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லிட்டு ரொம்ப புகழாரம் சொல்லி பேசினார். அப்படியே கட் பண்ணால் அப்படியே ஒயிட் ஷர்ட்டில் நின்றுட்டு மேடையில் பேசும்போது ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லி டே அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாக பேசியிருந்தார். ஏன் இந்த மாற்றம்? அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ அந்த மாதிரி, அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து மக்களுக்காக போராடிய தலைவர்லாம் நீங்கள் கிடையாது. விஜய் பற்றி ஒரு கேட்கும்போது வேறு ஏதாவது பேசுங்கன்னு தவிர்த்துட்டு போகிறாரு. இத்தனைக்கும் வடிவேலு அவர்கள் விஜய் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிக்கும், நிறைய பேசியிருக்காங்க. फोन பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் TVK ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து விஜய் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்களும் நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒய் ப்ரோ வாட் ப்ரோல இருந்து நான் சொல்கிறேன். இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்துட்டு ஒரு ஆடியோ பேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் வந்துட்டு விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செய்கைகளை அவர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்கள் போயிட்டு வந்துட்டு மசூதியில் போயிட்டு நீங்கள் கஞ்சி குடிங்க, அது நான் தப்பாக சொல்லலை, ஆனால் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வசைபாடுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்ன? இது அந்த லீக்கான ஆடியோ, அதில் பேசியிருக்கிறது அவர் தான் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சொன்ன கருத்து உண்மையாக இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கு நேற்றைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இது போன்ற இஃப்தார் நோன்பு விழாக்களில் கலந்துக்கிட்டு அந்த நோன்பு திறப்பு நிகழ்வுகள்லாம் கலந்துக்கல. எங்கள் தலைவர் வந்து நடிகராக இருக்கும் பொழுது பல்வேறு முறை பல்வேறு ஆண்டுகளில் இது போன்ற வந்து தன்னுடைய ரசிகர்கள் மற்றபடி அழைப்புகள் வரும்பொழுது இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து இந்த நோன்பு திறக்கிற விழாவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ இந்து மத கோவில்களுக்கு எங்கள் தலைவர் வந்து அடிக்கடி சென்று வருகிறாரு. அதற்கான புகைப்படங்கள்லாம் வெளில இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட தன்னுடைய தாய் ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லி சாய்பாபா அவர்களுக்கு கோயில் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அதே போல அவர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வாழ்த்து சொல்வார், இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வார், இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வார், முருகருக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்வார். எல்லா இடத்துலையும் எங்கள் தலைவர் அந்த மக்களின் நம்பிக்கையை, அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை மதித்து போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கு. அதுதான் மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை அப்படின்றது வந்து ஒரு மதத்திற்காகவோ இல்லை ஒரு மதத்திற்கு எதிராக இன்னொரு மதத்தை பற்றி பேசுவதோ மதச்சார்பின்மை கிடையாது. மதச்சார்பின்மை அப்படின்றது மத நல்லிணக்கம்னு பேர். மத நல்லிணக்கம்னா என்ன? எந்த மதத்தை யார் நம்புகிறார்களோ, எந்த மதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அதில் எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இருக்கிறது தான் மத நல்லிணக்கம். அதில் கூடுதலாக இன்னொன்று இருக்கு. எந்த மதத்தையுமே நம்பாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் செய்யாமல் அவர்கள் விருப்பப்படி இருப்பது தான் மத நல்லிணக்கம். இதை எங்கள் தலைவர் மிகச்சரியாக செய்து வருகிறார். இதற்கு வந்து நமக்கு எந்த விதமான அட்வைஸும் தேவை கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் மற்ற கட்சிக்காரர்களிடம் யார் வந்து சிறுபான்மையினரை வைத்து வாக்குகள் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, சிறுபான்மையினரை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது பொருந்துமே தவிர்த்து எல்லாரையும் ஒன்றா பார்த்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ற கொள்கையின் அடிப்படையில் வர எங்கள் தலைவருக்கு இது பொருந்தவே பொருந்தாது. இல்லை குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? ஏன் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன்ல, அவர்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னு அவர்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லை இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும், இல்லை வேற ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்களுடைய அஜெண்டாவை அவங்க பேச தான் செய்வாங்க. நம்ம எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறோம். ஓகே. எல்லா பண்டிகைக்கும் எல்லா மத கடவுள் நம்பிக்கையும் நமக்கு வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஐயா பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டால் கூட அதில் இருக்கக்கூடிய ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன இறை மறுப்பு என்பதை நாங்கள் ஏற்கலன்னு சொல்கிறோம். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? எந்த இறைவனாக இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை நாங்கள் மதிக்கிறோம், அந்த மதத்தின் நம்பிக்கை நாங்கள் மதிக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு விளக்கம் வேணும்? மிக தெளிவாக இருக்கோங்க நாங்கள். கண்டிப்பாக. இப்போ
இப்போது சரத்குமார் அவர்கள் வாரிசோட அந்த இசை வெளியீட்டு விழா நினைக்கிறேன். ஸோ அங்கே பேசும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, இவர் தான் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லிட்டு ரொம்ப புகழாரம் சுட்டி பேசினார். அப்படியே கட் பண்ணால் அப்படியே ஒயிட் ஷர்ட்டில் நின்றுட்டு மேடையில் பேசும்போது ஒய் ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லி டே அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாக பேசியிருந்தார். ஏன் இந்த மாற்றம்? அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ அந்த மாதிரி, அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து மக்களுக்காக போராடிய தலைவர்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தீங்க, ஒரு சில சீட்டுகளுக்காக நீங்கள் வந்து பல கட்சிகள் மாறி இருக்கிறீங்க, பல கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் மனைவியினுடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் கட்சியை கொண்டு போய் கழிச்சு வேறு கட்சி கூட சேர்ந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு உருவாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை பார்த்துலாம் கேள்வி கேட்க துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர். இதற்கு பதில் சொல்றதே எங்களுக்கு நேரம் வேஸ்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா உங்களுடைய மக்கள் போராட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் சிந்தனை எந்த அளவுக்குன்னா ஆடில் வந்து நடிக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய மக்கள் பணி இருக்குது. உங்களுடைய மக்கள் சிந்தனை அந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்களா எங்கள் தலைவரை கேள்வி கேட்கலாமா? வாட் ப்ரோ, இதெல்லாம் சரியா ப்ரோ, ஒய் ப்ரோ? நீங்கள் வந்து மக்கள் வந்து சூதாட்டத்தில் வந்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது போன்ற ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தை நடிச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து கேள்வி கேட்கலாமா ப்ரோ? வாட் இஸ் திஸ் ப்ரோ? கொஞ்சமாவது ஒரு பேசிக் காமன் சென்ஸோட, ஒரு மக்கள் இன்ட்ரெஸ்டோட, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட கேள்வி கேட்குறாங்க நம்ம பதில் சொல்லலாம் ப்ரோ. தெளிவாக சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் முதல்ல மக்களுக்காக வேலை செய்ய கற்றுக்கோங்க ப்ரோ, அப்புறம் வந்து எங்களை கேள்வி கேட்கலாம் ப்ரோ. இல்லை, ஒரு மூத்த நடிகர் இப்போ அரசியல்லையும் இருக்காரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் மூத்த நடிகர்னு சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு முன்னாடி நடிக்க வந்தார், ஏற்றுக்கிறோம். அரசியல்வாதிலாம் சொல்லாதீங்க. அரசியல்வாதினா மக்களுக்காக பணி செய்கிறவங்க தான் அரசியல்வாதி, ஓகேவா? ஆன்லைன் சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பேர் அரசியல்வாதி கிடையாது. அவங்களாம் அரசியல்வாதி கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் மேன்ஸ். ஆன்லைன் சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ணுறவங்க பேர் அரசியல்வாதியா? இதெல்லாம் வெளில சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால ப்ரோ அதை செஞ்சு மக்கள் பணி செய்ய சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்களை கேள்வி கேட்க சொல்லுங்கள். ஓகே, இப்போ அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறமா, அதுவும் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆதரவாக ரொம்ப இலகுவாக பேச நிறைய பேர் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ கருணாஸ் உட்பட ரொம்ப டேரிங்காக வந்து அடிக்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு பொதுவான காரணம் என்ன காரணம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி எங்கள் தலைவருக்கு எதிராக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு வந்து 2026 தேர்தல் எதிர்கொள்ள இருக்கிறது. அந்த 26 தேர்தலில் மிகப்பெரிய வல்லமை படைத்த சக்தியாக எங்களுடைய கழகம் இருக்கிறது, எங்களுடைய தலைவர் இருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க யாரை வேணால் சொல்லலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக எங்கள் தலைவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் சொல்கிற விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் போய் சேருது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயகாந்துக்கு என்ன டாக்டிக்ஸ் பயன்படுத்தினாங்களோ அதே போல் ஒவ்வொரு நடிகராக வரிசையாக இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஐயா கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை திரு கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக போய் உதயநிதியை பார்த்து சந்தித்து வந்து வெளில வந்த உடனே ரசிகர்களை எல்லாம் வந்து வாக்குகளாக மாற்ற முடியாது, ரசிகர்கள் கூட்டம் சேரும் ஆனால் வாக்குகளாக மாற்ற முடியாதுன்ற ஒத்த கருத்தை எல்லாரும் பேசுவதை பார்க்கும்பொழுது திட்டமிட்டு 2026 தேர்தலில் கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன செய்ய நினைத்தார்களோ அதை செய்வதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் ப்ரோ, ஒன்றும் நடக்காது. ஓகே, வடிவேல் அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு பேட்டி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, விஜய் பற்றி ஒரு கேட்கும்போது வேறு ஏதாவது பேசுங்கன்னு தவிர்த்துட்டு போகிறாரு. இத்தனைக்கும் வடிவேல் அவர்கள் விஜய் அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிக்கும், நிறைய பேசியிருக்காங்க. பட் ஆனால் அரசியல் வரும்போது டக்குன்னு அந்த மாற்றம் வருது இல்லையா? இப்போ வடிவேல் அவர்கள் சொல்லும்போது அதை பற்றிலாம் பேச வேணாங்க அப்படின்றார் இல்லையா? என்ன காரணம்? இதையே தான் அவர் கேப்டன் விஜயகாந்துக்கும் பண்ணார். அதற்கு பிறகு அவர் என்ன நிலைமையில் இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் வந்து எந்த நிலைமைக்கு உயர்ந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் அதையே ட்ரை பண்ணி ஒட்டுமொத்தமாக திமுகவையே வந்து இந்த அரசியல் நாங்கள் சொல்லியிருக்கோம், என் தலைவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இந்த பண்ணையார்களை வந்து அரசியலை விட்டே ஒதுக்கி வைக்கணும், விலக்கி வைக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அது நடத்துவதற்கு இவங்களே எங்களுக்கு மிகப்பெரிய கருவி தான். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு டைரக்ட் அட்டாக் வந்து ஏன் விஜய் அவர்கள் இன்னும் பண்ண மாட்டாரு? ஒவ்வொரு வாட்டி நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஒரு விஷயம் சொல்லும் போது ஏன் டைரக்ட் அட்டாக் பண்ணலான்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணா ஏன் இவ்வளோ பலம்னு சொல்றீங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தாவேகா தான் எதிர்க்கட்சி அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லும் போது ஏன் ஒரு டைரக்ட் அட்டாக் இருக்கக்கூடாது? நீங்க டைரக்ட் அட்டாக்ன்றத வந்து வெறும் பேர்ல எதிர்பார்க்குறீங்க. அவர் வந்து திமுகன்னு சொல்லல, பாஜகன்னு சொல்லல, இந்தின்னு சொல்லல அப்படின்னு அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்குறீங்களே தவிர்த்து, நாங்க வந்து பண்ணையாருன்னு சொன்னோடனே கும்பலாக கதறிட்டு வராங்க. அப்போ யார் பண்ணையாருன்னு அவங்களுக்கே தெரியுது. இல்லை, அது இன்னும் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து மிக தெளிவாக மாநாட்டில் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அது எல்லாருமே கவனிச்சிங்கன்னா தெரியும். மாநாட்டில் கட்சி இதை பற்றிய மாநாட்டில் சொல்லும் பொழுதே நான் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரையும் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணி ஆகும்னு கத்துறதுக்குலாம் இங்கே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன், பக்கமாக நான் வசனம்லாம் பேச மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் இன்று ஃபாசிசம் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றிய அரசு ஜம்ப் பண்ணி வந்து எங்களை கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் இன்றைக்கு பாயாசம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்க திமுக கும்பல் அனைவரும் இணையத்தில் வந்து எங்களை வந்து வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்போ உங்களுக்கே தெரியுது இல்லை நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு, மக்களுக்கு தெரியுது இல்லை. இதை வேற நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வேண்டுமென்றால் உங்கள் சார்பாக எங்கள் தலைவர் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், தலைவா அடுத்த தடவை நீங்கள் பேசும்பொழுது திமுக திமுக திமுகன்னு சொல்லி அடிங்க, பாஜகன்னு சொல்லி அடிங்கன்னு நான் வேணா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதுக்கு இங்கே வரல. ஆட்சியாளர்கள் அப்படின்ற டேர்ம் அதான் அவர் மெயின்டைன் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கு மக்கள் உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதிகாரத்தில் இல்லைன்னா யாரும் உங்களை மதிக்க போகிறது கிடையாது, உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதிகாரத்தில் இல்லாத கட்சியில் நம்ம கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை தான் கேள்வி கேட்க முடியும். அதனால தான் எங்கள் தலைவர் வந்து கேள்வி கேட்கும்போது ஆட்சியாளர்கள் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவார். இதை நீங்கள் பார்க்கணும், கவனமாக கவனிக்கணும். ஏன்னா ஒரு கட்சியை எதிர்த்து நம்ம இங்கே கட்சி ஆரம்பிக்கல, ஒரு தலைவரை எதிர்த்து நம்ம இங்கே கட்சி ஆரம்பிக்கல. நம்ம ஆட்சியாளர்கள், மக்களுக்காக செயல்படாத ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஆட்சியாளர்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்வது மிகச் சரியான விஷயம். ஓகே, இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, தெருமுனை கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு தெருவில் ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அங்கே போயிட்டு பங்கேற்பார். ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், எங்கே பார்த்தாலும் அந்த கொடியும் அந்த பாடலும் அந்த அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். திமுக வந்து உயிர்ப்போட இருக்குது, அதிமுக உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேக்கா மட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளராக வந்துட்டு ஒருத்தர் கூட்டம் வைக்கிறாரு, பேசுகிறாரு, கருத்தை முன் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயம் நடக்கவே மாட்டேது. நான் சொல்கிறது ப்ரெஸ் மீட்லாம் தாண்டி ஏன் அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தப்படலை? அருமையான ஒரு கேள்வி. இதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்வது போல திமுக அதிமுக விட மிக வலிமையான ஒரு கட்டமைப்பை வச்சிருக்க கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னது போல் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ தெருமுனையில் கூட்டம் நடத்தணும், ஒரு பகுதியில் கூட்டம் நடத்தணும், மக்கள் மொத்தரையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட வந்து அவங்க செஞ்சதை சொல்லணும், எதிர்கட்சியை திட்டணும், இந்த வேலைகள்லாம் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையுமே அவருக்கான தோழர்கள் இருக்கிறாங்க, அவருக்கான தம்பிகள் இருக்காங்க, அவருக்கான அண்ணன்கள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க, தங்கைகள் இருக்காங்க, அவருக்கான அம்மாக்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்காங்க. தெருமுனைக்கு வந்து ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்து தான் பேசணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் எங்கள் தலைவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு வந்து தெருமுனையில் மக்களை கூப்பிட்டு வச்சு மக்கள் மனதில் வந்து நீங்கள் போகிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. ஆனால் எங்கள் தலைவர் ஒவ்வொரு வீட்டிலையும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறாரு. அப்படின்றப்போ இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் ஆல்ரெடி அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாருன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதற்கான பணிகள் நடத்த தான் போகிறோம். நடத்தாமல் யாரும் இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் மக்கள் மத்தியில் சந்திச்சு பேச தான் இருக்கிறோம். எங்கள் தோழர்களுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்பது, உங்களுக்கு தெருமுனையில் இடம் கொடுத்தவர்கள் எங்களுக்கு தங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ அடுத்த வருடம் தேர்தல் நடக்க போகுது. நாம் தமிழர் கட்சியோட எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா தெருமுனை கூட்டங்கள் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு கூட்டம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் ஒரு பேர் இருக்காங்க பாருங்கன்னு ஒரு இது காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து தாவேக்கா பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க, ஓகே. பட் ஆனால் எம்ஜிஆர் கூட கூட்டங்கள் நடத்தினார், நிறைய நடந்துட்டா வந்துட்டு ஒரு கட்சியை முன்னெடுத்து கொண்டு போனார். எல்லா கூட்டங்களும் நடக்க தான் போகுது, நடக்காம இருக்க போறது கிடையாது. தலைவர் நடக்க போகுது, பெரிய கூட்டங்கள் நடத்த போறாரு. பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடக்க தான் போகுது. ஆனால் அது நடத்துவதற்கு முன்பாகவே எங்க தலைவர் வந்து ஒவ்வொரு வீட்லயும் தான் இருக்காரு. ரேஷன் கார்டுல மட்டும் தாங்க பேர் சேர்க்கலன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு இருக்கு, ஆதரவு இருக்கு. புரியுதுங்களா? மற்ற கட்சிகளுக்கு அது தேவை, நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் அது தேவை. ஏன்னா அவர்களுடைய இருப்பை காமிச்சுக்கொள்ள அது தேவை. எங்கள் தலைவரோட செல்வாக்கை வந்து இப்படி காட்டணும்னு அவசியமே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் மாநாடு அப்பயே சொன்னோம். மாநாட்டில் அப்போ 30,000 40,000 சொன்ன போதெல்லாம் நம்ம மிக தெளிவாக சொன்னோம், பல லட்சம் பேர் அங்கே கூடுவாங்க மாநாட்டில். நம்ம தெளிவாக சொன்னோம் மாநாட்டுக்கு முன்னாடியே. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவரோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். அதுதான் மாநாட்டில் நிரூபணமாக இருக்குது. அது ஒரு நிரூபணம் தான் அது மாநாடு. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லையும் தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் எல்லாரும் நம்ம தலைவருக்காக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஆட்சியில் வேணா கருவில் இருக்கிற பெண் குழந்தை முதல் வயசான பாட்டிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்களே எங்கள் தலைவருக்கு மீது மிகப்பெரிய அன்பை வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பு வெளிப்படும் போது நீங்கள் பாருங்கள் 2026 தேர்தலில். ஓகே, இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து விமர்சனமாக சொன்னது என்னன்னா, கமலஹாசன்லாம் கலந்துக்கிட்டாரு. ஸோ வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தா என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா வந்துட்டு ஒரு அறிக்கையாக விட்டதுக்கு நேரடியாக அவர் வந்து பேசியிருந்தார் அப்படின்னா அது இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் கலந்துக்கிட்டது அவர் கூப்பிட்டதுனால வரலையா? இது ஒரு மாதிரி ஒரு முதல்வர் கூப்பிட்றாரு, ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக நீங்கள் உருவெடுத்திருக்கீங்க, புதிய கட்சியாக வந்திருக்கீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க அதை பற்றி. அப்படிங்கும் போது ஏன் விஜய் அவர்கள் வந்திருக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வந்து இப்போ தான் வந்து எடுக்கப்படுகிறது. முதல்ல இதை தான் இப்போ தான் முதல் கருத்தை முன்னெடுப்பு. நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்பொழுது முதல்ல அந்த பிரச்சனைகளை நம்மளோட நிலைப்பாடை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தும். ஸோ அதற்காக தான் அறிக்கை கொடுக்கப்பட்டது. ஏன்னா அங்கே வந்திருந்தா கூட அந்த ஒட்டுமொத்த அறிக்கையும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தலைவருடைய அறிக்கை
அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பக்க அறிக்கைகள் வந்து விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மக்கள் அதை படிச்சுட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து திமுக காரர்கள் வேணால் படிக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து சின்னதாக கொடுக்கல பெருசாக கொடுக்கலன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் மக்கள் அதை மிக தெளிவாக படிச்சுட்டாங்க. ஸோ மக்கள்கிட்ட முதல்ல நம்மளோட நிலைப்பாடை எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. அண்ட் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக ஒருவர் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை வந்து அங்கே பதிவு செய்யணுன்றனால எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதில் போகக்கூடாது கலந்துக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தன்னுடைய திட்டமிடலில் இருக்கிறாரு. இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதில் தன்னுடைய கட்சியின் சார்பாக பொதுச் செயலாளர்கள் அனுப்புறாரு. இந்த நான் சொன்னது போல இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது நீங்கள் பாருங்க எங்களுடைய தலைவர் அவர்கள் நேரடியாக மக்கள் கூட களத்தில் நிற்பார். ஓகே, இப்போ இந்த கூட்டணி பற்றி நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் அதிமுக ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அதிமுக வந்து கூட்டணி எதிர்பார்க்கிறதாகவும் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் நிராகரிக்கிறதாகவும் பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு திமுக எதிராக இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒரு கூட்டணியாக சேர்க்கறதுக்கான பிளானும் போறதா சொல்றாங்க. தாவேக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? கூட்டணி தாவேக்காவோட நிலைப்பாடு வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பே எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. இந்த அதிமுகவுடன் கூட்டணி என்று வந்து ஊடகத்திலிருந்து பல பேர் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகுதான் தற்போது பிகே வரும்போது வந்து தனித்து நிற்பாருன்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை அவர் சொல்றாரு. ஓகேவா, இதை நாங்கள் முதல்லயே அறிவிச்சது தான் எங்களோட நிலைப்பாடு. அதிமுகவோடு கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. எங்கள் தலைமையில் எங்களை நம்பி யார் வந்தாலும் அரவணைப்போம். நாங்கள் வந்து அதிமுக கூட போய் சேர்ந்து இன்னொருவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் அரசியலுக்கு வரல. எங்கள் தலைவர் 234 தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். ஓகே, அப்படி எங்கள் தலைவரை நம்பி எங்களுடைய கோட்பாடுகள் செயல்திட்டங்களை ஏற்றி யார் வந்தாலும் அதை பரிசீலித்து நாங்கள் அரவணைப்போம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொரு கட்சி கூட கூட்டணிக்கு போய் அவங்களை ஜெயிக்க வைக்க நாங்கள் இங்கே வரல. அதிமுகவோட நாங்கள் சென்று கூட்டணி சேர மாட்டோம். நான் மறந்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தை அதை நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோங்க. நம்ம மறக்கிறதுக்கு மாதிரி நான் ஒவ்வொரு இன்டர்வியூல கேட்கும்போது கரெக்டா ஸ்லோகன் மாதிரி சொல்லிடுறீங்களே. அது வந்து 50 ஆண்டு கால கட்சி போல நம்ம வந்து மறக்கிறதுக்கோ ஏமாற்றத்துக்கோ நம்ம இங்க அரசியலுக்கு வரல. அவர்கள் வேண்டுமென்றால் இதெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்தி கூட்டணியை கூட வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். நாங்க அப்படி கிடையாது. மிக தெளிவா ஜனநாயக முறைப்படி மக்களுக்காக பணியாற்றணும்னு சொல்லிட்டு வரோம். ஓகே, அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது திரும்ப திரும்ப நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா எங்களோட நிலைப்பாடு நாங்க வந்து மக்களுக்காக பணியாற்ற தான் வந்திருக்கோமே தவிர்த்து அதிகாரம் மொத்தத்தையும் நாங்களே குவிச்சுக்கிட்டு நாங்களே வந்து பெரிய அளவில் ஒரு குடும்பம் முன்னேறதுக்காக நாங்கள் இங்கே வரல. நாங்க மக்களை எங்க குடும்பமா பார்க்கறதுனால எல்லாருக்கும் அதிகார பகிர்வு கொடுத்து எல்லா தரப்பு மக்களும் முன்னேறணும்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்க சொல்லும் போது கரெக்டாக இருக்கு. இப்போ தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ரமேஷ் சொல்லும்போது ஓகே, திரு விஜய் அவர்கள் சொல்றது ஓகே. பிரசாந்த் கிஷோர் ஏன் சொல்லணும் இந்த விஷயத்தை? வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்கா தனிச்சு நிற்குன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்லும்போது அவருக்கு என்ன பொறுப்பு? அந்த இடத்துல வந்து நீங்க கூட்டணி தொடர்பாக அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, நட்பின் ரீதியில் நான் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன், எனக்கும் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குது, அதனால் நட்பின் ரீதியில் அந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன். அவருக்கு நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக நான் பணியெல்லாம் செய்யலை. ஏதோ எனக்கு வந்து அவர் ஒரு ஹோப்பாக இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஹோப்பாக வரனால சில ஆலோசனைகளை வேணால் நான் சொல்லலாமே தவிர்த்து நான் அவர்களுக்கு பணி செய்யலை அப்படின்றத மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. அன்றைக்கு கேள்வி கேட்கும்போது அவர் கூட்டணி தொடர்பாக கேள்வி கேட்கும்போது அவர் வந்து அவருடைய பறவையிலிருந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைந்து திமுக இப்ப இருக்க கூட்டணி நிலைத்து தாவேக்கா தனித்து போட்டியிடுமானால் தாவேக்காக்கு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் 2026 தேர்தலில் இருக்குன்றது அவருடைய கருத்தா சொல்றாரு. ஓகே, ஆனா அதை வந்து இவர்கள் அதிமுகவோட கூட்டணியே கிடையாதுன்னு பிகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நாங்க அதை முதல்லயே சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். பிகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து வெறி கொண்டு அதிமுகவோட கூட்டணி கிடையாதான் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதை நாங்க தான் 3 மாசம் முன்னாடி சொல்லிட்டோம் போது தான் பிரச்சனை. இப்ப அவரு சொல்றாருன்னு போது 3 மாசம் முன்னாடி எங்க தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்றோம். இல்ல என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் சொல்லும் போதோ இப்ப டிவிக்கு ரமேஷ் சொல்லும் போதோ லோயலா மணி சொல்லும் போதோ எனக்கு அது பெரிய விஷயமா இல்ல. ஏன்னா அந்த கட்சி தொடர்பா சொல்றாங்கன்றது பிகே சொல்லும் போது அவருடைய வியூவை சொல்றாரு. இப்படி ஒரு கூட்டணி இப்படி ஒரு போட்டி அமைஞ்சதுன்னா தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் சொல்றாரு. ஓகே, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்னொரு பொலிட்டிக்கல் கட்சியோட தலைவர்ன்றதால அவருடைய வியூவை அவர் சொல்றாரு. தாவேக்கா தனித்து நின்றால் மிகப்பெரிய அளவுல ட்விட்டர்ல பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க? ஆமா, அது ஒண்ணுமே இல்ல. நேற்று கூட தான் அந்த அறிக்கையில வந்தது. அந்த அறிக்கையில வந்து தலைவர் அவர்கள் வசனம் ஒரு சின்ன வாசகம் எழுதியிருக்கிறார். அதுல எழுதியிருக்காருன்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை அப்படின்றது மட்டுமே மக்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்னு எழுதி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு மக்கள் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு மக்கள் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி விட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் தர கைக்கூலிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்காம இதுக்கெல்லாம் பயந்தா நாங்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரோம். எல்லா தலைவர்களையும் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். எங்கள் தலைவர் சொன்னது போல் வந்து அரசியலோட ஆழம் மட்டும் இல்லை, நீளம் அகலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.